வணக்கம். இந்த உசலம்பட்டியில மலையாண்டி தியேட்டர்ல கொம்புசிய படம் பார்க்க நானும் சார் வந்திருந்தோம். மக்கள் பயங்கரமான வரவேற்பு கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. படத்தை நல்லா என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காமெடியா இருக்கட்டும், சென்டிமெண்டா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே மக்கள் அதை விரும்பி கைதட்டி பார்க்கும்போது அதை பார்க்குற குறிப்பெல்லாம் எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நானும் சார் என்னோட உசலம்பட்டி மண்ணுக்கு சார் வந்தது எனக்கு ரொம்ப பெருமை. உங்களை வரவேற்கிறது சார். எங்க ஊருக்கு வந்துருக்கீங்க. ஆமா சார், அது ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்கு சார். இருந்தாலும் சொந்த ஊருக்கு வர ஒரு சாதாரண விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி பிரஸ் மக்களை இங்க என்னோட மண்ணில் நான் பாக்குறது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பிரஸ்காரங்க எங்களுக்கு மீடியா அண்ட் பிரஸ் ஆதரவு தரணும். படம் தொடர்ந்து நல்லா தியேட்டர்ல போயிட்டு இருக்கு. உங்களோட ஆதரவுல தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. குடும்பமா பாக்குறாங்க இந்த படத்தை. அதை மக்களுக்கு சேருங்க அப்படின்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் அகைன் ப்ளீஸ். தேங்க்யூ. வரவேற்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது இவங்களுடைய சொந்த மண். இங்கே இருக்க எல்லாமே தமிழகமே நம்ம சொந்த மண்ணு தான். ஆனால் இங்கே வரும்போது ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, இங்கே பொன்ராம் இருக்கிற ஊர், அது இந்த இயக்குனர் இருக்கிற ஊர், இந்த படத்துக்காக வந்திருக்கனால அதை பற்றி பேசும்போது பொன்ராமுடைய இயக்கத்தில் நடிப்பது எனக்கு பெருமையாக இருந்தது. தொடர்ந்து உங்கள் கடுமையான முயற்சி எடுத்து இந்த படத்தை வெற்றி படமாக உருவாக்க வேண்டும் என்று பல நல்ல கருத்துக்களை சொன்ன படம். இது மக்கள் பார்த்து ரசிக்கிற போது பத்திரிகை சகோதரர் நீங்கள் ஊடகங்களும் நீங்களும் இதை எடுத்துக்கொண்டு போயிட்டு இதில் சில கருத்துக்கள் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அதுக்கு நியாயத்தை கடைசியில் கற்பித்திருக்கிறார் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த நியாயத்தை பார்க்கணும். அந்த நியாயத்தை பார்த்து பல படங்கள் வந்திருக்கு. புஷ்பா 1, புஷ்பா 2 செம்பரம் கடத்தெல்லாம் பெரிய லெவலில் கலெக்ஷன் ஆயிருக்கு. இங்கே எது தவறு, அதுக்கு என்ன தண்டனை என்பதையும் அழகாக சித்தரித்து நடந்தவைகளை அதை மிகைப்படுத்தாமல் நடந்தது இது மாதிரி இருந்தது, அது அழிக்கப்பட்டு விட்டது என்பதெல்லாம் சொல்லியிருப்பது ரொம்ப சிறந்த கருத்தாக நான் பார்க்குறேன். அதில் என் மூலியமா கருத்தை சொல்லணும்னு நினைச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் காஞ்சனா நடிக்கும் போது திருநங்கைகளுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்கு லாரன்ஸை கேட்கும் போது, ஆனால் நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும், அது மக்கள் விழிப்பாக கேட்பாங்க அப்படின்ற மாதிரியும், டூட் படத்தில் ஆனர் கில்லிங், அதாவது ஜாதி கொலைகள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன மையப்படுத்தி நான் வருத்தம் தெரிவித்து ஜெயிலுக்கு போற மாதிரி ஒரு காட்சி இருந்தது. நம்ம சொல்லும் போது ஒரு மக்கள் எதுக்காக சொல்றாங்க உன்னிப்பா கவனிப்பாங்கன்னு அதே மாதிரி இந்த படத்தை ஒரு கருத்து வச்சிருக்காரு. என் மூலியமாகவும் அதை சொல்லி, சண்முகபாண்டிய மூலியம் அதை சொல்லி தவறு செய்யக்கூடாது, அந்த தவறு மக்களிடம் சென்று அடையக்கூடாது என்பதை தீவிரம் செய்யப்பட்டதுக்கும் எதற்காக செய்யப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டி சரித்திரத்தின் நிகழ்வுகளை சிலவற்றை எடுத்து கதையாக சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப பெருமை.